வணக்கம். ஜெல்லி சாஃப்ட்வேர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஃபயர்வுட்ஸ் பேரோல் கஸ்டமைஸ்டு ப்ராஜெக்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த டெமோவில். ஓகே, கஸ்டமைஸ்டு அப்படின்னா முதல்ல என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனிக்கு தேவையான ஒரு சாஃப்ட்வேர் பேக்கேஜ் மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி தர்றது தான் கஸ்டமைஸ்டு ப்ராஜெக்ட்ஸ். ஜெல்லி சாஃப்ட்வேர்ஸ் அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்ணிட்டு இருக்குது. ஓகே, இப்போ ஃபயர்வுட்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா ஏன் பேரோல மென்ஷன் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் வரலாம். இப்போ ஒரு கம்பெனின்னு எடுத்தால் அந்த கம்பெனியில் எல்லாருக்குமே ஒன்று மாச சம்பளமாக இருக்கும், அல்லது வார சம்பளமாக இருக்கும், அல்லது டெய்லி சம்பளமாக இருக்கும். ஆனால் ஃபயர்வுட்ஸை பொறுத்தவரை மாச சம்பளமும் இருப்பாங்க, வார சம்பளமும் இருப்பாங்க, டெய்லி சம்பளமும் இருப்பாங்க, கான்ட்ராக்டை பேஸ் பண்ணி இருப்பாங்க, ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி கூட இருப்பாங்க. அது இப்போ ஒரு 5 பீஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், அந்த 5 பீஸ்க்கு என்ன காஸ்ட்டோ அந்த காஸ்ட் மட்டும் பே பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரியான மல்டிபிள் லெவல்ஸ் வேஜஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த டெமோ வீடியோ. ஓகே, இன்னொன்று நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். இந்த டெமோ வீடியோவில் அதாவது நான் இந்த கம்பெனிக்கு நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எம்ப்ளாயீஸ் ஒரே எம்ப்ளாயீஸ், அதாவது 2-3 லைசன்ஸ் கூட வச்சுருப்பாங்க. ஒரு கம்பெனியில் 2-3 லைசன்ஸ் வச்சுருந்தாலும் எம்ப்ளாயி ஒரு கம்பெனியில் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த எம்ப்ளாயி எல்லா கம்பெனிக்கும் அப்ளை ஆவாங்க. அதே மாதிரி தான் ப்ராடக்ட்ஸும். ஒரு கம்பெனியில் கிரியேட் பண்ண ப்ராடக்ட் எல்லா கம்பெனிக்கும் அப்ளிகபிள் ஆகும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சில கம்பெனிஸில் ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற காஸ்ட் இல்லாமல் பீப்புள்ஸ்க்கு ஏற்ற காஸ்ட் இருக்கும். அதாவது இப்போ ஒரு ப்ராடக்டை ராஜ்குமார்ங்கிற ஒருத்தர் உருவாக்கி தராரு. அவருக்கு அந்த ப்ராடக்ட் நம்ம 5 ரூபா பே பண்ணுறோம். அதே ப்ராடக்டை சுகுமார் அப்படிங்கிற ஒருத்தர் பண்ணித்தராரு அப்படின்னா அவருக்கு நம்ம 4 ரூபா பே பண்ணுவோம். இந்த மாதிரியான கான்செப்டில் இந்த ப்ராஜெக்ட் கிடையாது. அந்த மாதிரியான கான்செப்டில் வேற ஒரு ப்ராஜெக்ட் இதே மாதிரி ஆல்ரெடி பண்ணியிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் எதை எப்படி பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட்டை யார் பண்ணி கொடுத்தாலும், ராஜ்குமாராக இருக்கலாம், சுகுமாராக இருக்கலாம், வேணியாக இருக்கலாம், யார் பண்ணி கொடுத்தாலும் அவங்களுக்கு என்ன காஸ்ட், பொதுவான காஸ்ட் என்னதோ அதுதான் இது. அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட். ஓகே, இப்போ ப்ராஜெக்டில் போயிடலாம். ஃபஸ்ட்டு எந்த கம்பெனி, அதாவது எந்த லைசன்ஸ் நேமில் நான் லாகின் பண்ண நினைக்கிறேனோ அதோட பாஸ்வேர்டை கொடுத்து நான் உள்ளே போயிடுறேன். உள்ளே போனதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்னோட என்ட்ரிஸ் மெனு, தேவையில்லாத மெனுஸ் எல்லாமே மேலே இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்துனா எம்ப்ளாயீஸில் என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க. இந்த எம்ப்ளாயி மாஸ்டர்லேயே சிலர் ப்ராப்பராக இஎஸ்ஐ, பிஎஃப் எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது இஎஸ்ஐ உண்டா கிடையாதா, பிஎஃப் உண்டா கிடையாதா, இவங்களுக்கு போனஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ, எப்போ ஜாயின் பண்ணாங்க, யார் ரெஃபரன்ஸ் மூலமாக வந்தாங்க, இவங்களோட பிளட் குரூப் என்னது, இவங்களோட பேங்க் அக்கௌண்ட் என்னது, இவங்களோட இஎஸ்ஐ நம்பர் என்ன, இவங்களோட பிஎஃப் நம்பர் என்ன, இவங்களோட அட்ரஸ் என்ன, இவங்களோட கான்டாக்ட் நம்பர் என்ன, இவங்களோட பிபி கான்டாக்ட் நம்பர் என்ன. இந்த மாதிரி லென்த்தாக போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ தூரம் இல்லாமல் சிம்பிளாக எனக்கு எம்ப்ளாயி நேம் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சிலர் கேட்பாங்க. அவங்களுக்காகத்தான் இந்த மாதிரி நேம் மட்டும் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி மல்டிபிள் அதாவது ஆப்ஷன்ஸ் நிறையா வைக்கணும்னாலும் இந்த ஸ்க்ரீனில் கஸ்டமைஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஸ்க்ரீன் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஸ்க்ரீன் மட்டும் கிடையாது, எல்லா ஸ்க்ரீன் என்ட்ரி ஸ்க்ரீன் ஸ்டைலுமே எப்படின்னா, நான் எனக்கு எந்த நேம் வேணுமோ அந்த நேம் நான் டைப் பண்ணுறேன். இப்போ உதாரணத்துக்கு நான் லக்ஷ்மி அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். லக்ஷ்மி டைப் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரி கொடுத்தா அடுத்த கட்டத்துக்கு போகும், எஸ்கேப் கொடுத்தா முந்தைய கட்டத்துக்கு போகும். அதாவது நம்ம டேலி ஸ்டைலில் 2 என்ட்ரி கொடுத்தாச்சுன்னா சேவ் ஆயிரும். லிஸ்ட்டில் வந்துருச்சு. நான் இப்போ இதை எடிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கிளிக் பண்ணுறேன். என்னோட நேமை நான் எந்த நேமை மாற்றணும்னு நினைக்கிறேனோ அந்த நேமை மாற்றுறேன். மறுபடியும் நான் சேவ் கொடுத்தாச்சுன்னா அந்த லிஸ்ட்டில் அப்டேட் ஆயிரும். எல்லா ஸ்க்ரீனுமே இந்த மெத்தட் தான். என்ட்ரி போடுறோம், தேவைப்பட்டால் கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கிறோம். அதே டயத்தில் தெரியாமல் நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா கிளியர்னு கொடுத்துட வேண்டியது. அதுக்கு அடுத்தது வேண்டாம் அப்படின்னு நினச்சா கிளிக் பண்ணிட்டு டெலிட்னு கொடுத்தது. இது இன்னொரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, நாம் இப்போ ஒரு இதை டெலிட் பண்ணிட்டோம். எதை நம்ம டெலிட் பண்ணோம் அப்படின்னாலும், இப்போ உதாரணத்துக்கு ஈகோனில் அது கம்ப்யூட்டரில் கூட ஈகோன்லையோ ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நம்ம டெலிட் பண்ணுறோம் அப்படின்னா அது ரீசைக்கிள் பின் அப்படிங்கிறதுல போய் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம எந்த ஸ்க்ரீனில் டெலிட் பண்ணாலும் அது இங்கே ரீஸ்டோர் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்க்ரீனில் நிற்கும். நம்ம எந்த ஸ்க்ரீனில் டெலிட் பண்ணமோ அந்த ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணி செர்ச்சுன்னு கொடுத்தாச்சுன்னா அந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அதாவது அந்த ஸ்க்ரீனில் டெலிட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வியூ ஆயிரும். அந்த டெலிட் பண்ணதில் எது வேணுமோ அதை நம்ம ரீஸ்டோர் பண்ணிக்கிறோம். அதை டிக் பண்ணிவிட்டு எதெல்லாம் வேணுமோ அதை மட்டும் டிக் பண்ணிவிட்டு ரீஸ்டோர் கொடுத்தா ரீஸ்டோர் ஆயிரும். எதையுமே நம்ம டெலிட் பண்ணாலும் அது சிஸ்டத்தை விட்டு வெளியில் எங்கேயும் போகாது. அது ரீஸ்டோருங்கிறது தான் இருக்கும். தேவைப்பட்டால் நம்ம ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்த ஸ்க்ரீன் வேஜஸ். இதுதான் அட்டர்னன்ஸ் என்ட்ரி. அட்டர்னன்ஸ் என்ட்ரிங்கிறது எப்படி போடுறோம் அப்படின்னா, இன்னொரு முக்கியமானது, இந்த ப்ராஜெக்ட் பென்ட்ரைவில் வச்சு கூட ரன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ட்ரி டேட், இப்போ இந்த கம்பெனி, அதாவது நான் இது ஒரு கம்பெனிக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த கம்பெனி என்கிட்ட என்ன மென்ஷன் பண்ணி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நான் வாரத்துக்கு ஒரு தடவை தான் நான் அட்டர்னன்ஸ் போடுவேன். அதாவது நான் எங்களுக்கு ஞாயிறு டு சனிக்கிழமை நாங்கள் சம்பளம் போடுவோம். சனிக்கிழமை காலையில் உட்காந்து அந்த வாரத்தோட ஒட்டுமொத்த என்ட்ரியும் போடுவோம். எனக்கு அந்த இதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ரெடிமேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சிலர் அப்படி கேட்க மாட்டாங்க. சிலர் நான் அன்னன்னைக்கோட என்ட்ரி அன்னன்னைக்கே போடுறேன் அப்படின்னாங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி நான் மாடிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துருப்பேன். ஓகே, என்ட்ரி டேட் இப்போ நான் உதாரணத்துக்கு நான் 17ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும்
சரி 17ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டாவை நான் என்ட்ரி போடணும்னு நினைக்கிறேன். ஸோ கணேஸ்வரி அப்படிங்கிற ஒருத்தங்களுக்கு நான் என்ட்ரி போடணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ட்ரி போடுற டேட் வந்து 23ஆம் தேதி 23/4/2020. ஸோ கணேஸ்வரி GA அப்படின்னு சொல்லி டைப் பண்ணால் அவங்களோட நேம் வந்துடும். ஸோ டேட் எந்த டேட் வேணுமோ அந்த டேட்டை நம்ம செலக்ட் பண்ணுறோம். இது வந்து அவங்களோட அட்டண்டன்ஸ் டேட். ஸோ இது வந்து என்ட்ரி டேட். ஸோ 17ஆம் தேதி அவங்க வந்து இன்றைக்கி என்ன ப்ராடக்ட் எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஸோ 17/4ன்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரி கொடுத்துட்டோம் அப்படின்னா 17/4 அவங்க வந்து எனக்கு வந்து சோர்ஸா பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா சோர்ஸா செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரி கொடுக்குறேன். ஸோ என்ட்ரி கொடுத்தோன்னே ஏற்கனவே நான் செட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த ரேட் பெர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ரேட் பெருங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ஒரு சில ப்ராடக்ட் 100 பீஸ் செஞ்சு கொடுத்தா இந்த ரேட் அப்படிங்கிற மாதிரிலாம் செட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அது எல்லாமே எங்கே செட் பண்ணுறது அப்படின்னா இந்த ப்ராடக்ட் லிஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டில் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதாவது இந்த ப்ராடக்ட் என்னென்ன குரூப்பில் இருக்குது. இப்போ ஏன்னா சோர்ஸாங்கிறத எடுத்தாலே அது 4 இன்ச் டீலக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்தாலோ 4 இன்ச் சோர்ஸான்னு எடுத்தாலோ அது வந்து மல்டிபிள் குரூப்பில் இருக்கும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு டீலக்ஸ்ன்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். ஸோ டீலக்ஸுங்கிறது கிரவுண்ட் சக்கர் டீலக்ஸுங்கிறது 4-5 டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும். அது சக்கரம் பவுடர் ஃபில்லிங்லேயும் இருக்கும், சக்கரம் பேப்பர் ரேப்பிங்லேயும் இருக்கும், சக்கரம் ரேப்பிங்லேயும் இருக்கும், சக்கரம் பேஸ்டிங்லேயும் கிரவுண்ட் சக்கர் டீலக்ஸுங்கிறது இருக்கும். ஸோ இந்தந்த டொமைனில் பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன காஸ்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம், அது எத்தனை பீசஸ்க்கு, அதோட யூனிட் என்ன, க்ரோஸா என்னட்டு. ஸோ இதையும் தேவைப்பட்டால் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் பண்ண வேண்டியது எடிட் பண்ணிக்க வேண்டியது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதை எக்ஸிட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸிட் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோட அந்த வேஜஸ் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். வேஜஸ் ஸ்க்ரீனில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீஃப்ரெஷ்ஷும் ஆயிரும் என்னோட லிஸ்ட்டு. ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணும்போது ஓகே இப்போ கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன நேம் வருதோ அந்த நேம் வந்து நான் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சோர்ஸா அப்படின்னா சோர்ஸாவில் என்னென்ன டொமைன்லாம் இருக்குது, என்னென்னதெல்லாம் இருக்குதுங்கிறது செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதில் எத்தனை ப்ராடக்ட் இன்றைக்கி பண்ணியிருக்காங்க, 80 பீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்டர் அதர்ஸுங்கிறது என்ன அப்படின்னா இன்னைக்கு தேதிக்கு, அதாவது 17/4/2020 அன்றைக்கி அவங்க வந்து ஏதாச்சும் ஓட்டி எதுவும் பார்த்துருந்தாங்கன்னா அதர்ஸில் மென்ஷன் பண்ணிக்க வேண்டியது. இல்லையா 2 கிளிக் பண்ணியாச்சுன்னா அது வந்து லிஸ்ட்டில் ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக நியூ ப்ராடக்ட்டுக்கு கர்சர் வந்துடும். ஓகே. ஸோ இப்போ 17ஆம் தேதியோடது நான் முடிச்சிட்டேன். ஸோ 18ஆம் தேதியோடது 18ஆம் தேதி 2 ப்ராடக்ட் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிடுவோம். அதாவது இப்போ இவங்க வந்து கணேஸ்வரிங்கிறவங்க வந்து சோர்ஸால ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ சோர்ஸால இன்னைக்கு வந்து அதாவது 18ஆம் தேதி வந்து 28 சோர்ஸாகவும் பண்ணியிருக்காங்க, 58 சோர்ஸாகவும் பண்ணியிருக்காங்கிற ஒரு சாம்பிளுக்கு வச்சுக்கலாம். ஸோ 28 சோர்ஸால ஒரு 60 பீஸ் பண்ணியிருக்காங்க, 58 சோர்ஸா. ஸோ அதாவது நம்ம ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணால் தான் அந்த லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆகும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் அடுத்த இது என்ட்ரி பண்ணுறேன். ஸோ 18/4 அதை நான் ஒரே நாளில் 2 ப்ராடக்ட் பண்ண மாதிரி நான் என்ட்ரி பண்ணி காமிக்கிறேன். ஸோ 18/4 சோர்ஸா CHO சோர்ஸா 56 சோர்ஸா ஒரு 20 பண்ணியிருக்காங்க. ஸோ ஆட். ஸோ இந்த மாதிரி எனக்கு நான் வந்து ஒவ்வொரு நாளோடது அந்த வாரத்தோட ஒட்டுமொத்த என்ட்ரியும் ஒரே ஸ்க்ரீன்லேயே அப்போயே முடிச்சிடலாம். முடிச்சதுக்கப்புறம் சேவும் கொடுத்தாச்சுன்னா ஸ்க்ரீனில் சேவ் ஆயிரும். ஸோ அந்த சேவ் ஆனது இங்கே கீழேயும் ரெஃப்ளெக்ட் ஆயிரும். ஸோ நான் எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா இதை கிளிக் பண்ணால் எனக்கு மறுபடியும் மேலே வந்துடும். எதை மாற்றணுமோ அதை மாற்றிக்க வேண்டியது. ஏன்னா தேவையில்லை அப்படின்னா டெலிட் கொடுத்துட வேண்டியது. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான ஒரு ஆப்ஷன் பண்ணி வச்சிருக்கு. எப்படி அப்படின்னா இந்த காப்பிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த காப்பிங்கிறது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஒரு சிலர் வந்து வந்த ப்ராடக்ட்டை திரும்ப ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஒரு வாட்ச்மேன் இருக்காங்க, 2 வாட்ச்மேன் இருக்காங்க. 2 வாட்ச்மேனோட என்ட்ரி நம்ம போடுவோம். 2 வாட்ச்மேனுமே ஒரு நாளைக்கு 150 ரூபா சம்பளம். ஸோ அந்த வாரத்தோட என்ட்ரி 16ஆம் தேதி 150 ரூபா, 17ஆம் தேதி 150 ரூபா, 18ஆம் தேதி 150 ரூபான்னு ஒருத்தருக்கு அடிச்சிருப்போம். அந்த டேட்டாவை அப்படியே இன்னொருத்தருக்கு நம்ம மாற்றணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை காப்பின்னு கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அது வந்து புது என்ட்ரிக்கு போயிடும். யார் நேமுக்கு நம்ம மாற்றணுமோ மாற்றிக்கலாம். அதாவது கணேஸ்வரிங்கிற நேமுக்கும் இருக்கும், அதே நேமை ஹரிப்ரியாங்கிற டீட்டெயில்ஸ்க்கும் அதே ப்ராடக்ட்டை கொடுத்துட்டு நான் சேவ் கொடுத்தாச்சுன்னா 2 பேத்துக்கும் ஒரே என்ட்ரி சேவ் ஆயிரும். ஸோ இப்போ நான் இந்த ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் கணேஸ்வரி ஹரிப்ரியா 2த்துக்குமே இன்னைக்கு இத்தனை தேதி வரைக்கும் இதே சம்பளம் தான் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ எனக்கு நான் மல்டிபிளாக நான் டெலிட் பண்ண நினச்சேன்னா நிறைய இதை டிக் பண்ணிவிட்டு நான் டெலிட் கொடுத்தாச்சுன்னா டெலிட் ஆயிரும். இல்லை சிங்கிளாக டெலிட் பண்ணணும்னா இங்கே டேரெக்டாக டெலிட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரீனோட இது அவ்வளோதான். ஸோ ஒரு குறிப்பிட்ட டேட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட டேட் வரைக்கும் நம்ம எடுத்து பார்க்கணும். அதாவது என்ட்ரி போடப்பட்ட தேதியை பொறுத்து எடுத்து பார்க்கணும் அப்படின்னா ஷோங்கிற பட்டனை யூஸ் பண்ணி என்ட்ரி போடப்பட்ட தேதியை மட்டும் எடுத்து பார்க்கலாம். நான் இந்த தேதியிலேருந்து தேதி வரைக்கும் நான் என்ட்ரி எதுவுமே போடாதனால எனக்கு டேட்டா எதுவுமே வராமல் இருக்குது. ஸோ நான் இப்போ 23ஆம் தேதி நான் என்ட்ரி போட்டிருக்கேன். 23/4 23/4 வரைக்கும், அதாவது நான் ஒரு டேட் 23/4 23/4 வரைக்கும் ஒரு டேட்டில் போட்டது மட்டும் என்ட்ரி பார்த்தாச்சுன்னா 2 என்ட்ரி. ஓகே. ஸோ நான் இப்போ இதை எக்ஸிட் பண்ணிடுறேன். இதுக்கு அடுத்து வந்து எனக்கு அட்வான்ஸ் ஸ்க்ரீன். நான் இந்த அட்வான்ஸ் ஸ்க்ரீன் நான் 2ஆக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு வேஜஸ் ரிப்போர்ட்டை போய் நான் செக் பண்ணுறேன். ஸோ 23/4/2020 23/4/2020 வரைக்கும் ஸோ சர்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா
இது வந்து என்ட்ரி போடப்பட்ட தேதி. ஆனால் நம்ம டேட்டு, அதாவது நம்ம அட்டனன்ஸ் போடப்பட்ட தேதி வந்து 17 to 18, அதாவது 2 நாளுக்கு நான் என்ட்ரி போட்டேன். ஸோ நான் இது வந்து சாம்பிளுக்காக தான் எடுத்து காமிச்சேன். என்ட்ரி போடப்பட்ட தேதியை வச்சு எதுவுமே வராது. ஏன்னா நம்ம சனிக்கிழமை என்ட்ரி போடுறோம், ஆனால் அந்த வாரத்தோட ஒட்டுமொத்த டேட்டாவை என்ட்ரி போடுறோம். ஸோ நான் அந்த வாரத்தோட ஒட்டுமொத்த டேட்டாவை எடுத்து பார்க்கணும் அப்படின்னா 17 to 23/4/2020 சொல்லி போட்டாச்சுன்னா ஒரு வாரத்தோட டேட்டா. ஸோ இங்கே கீழேயே அந்த ப்ராடக்ட் லிஸ்ட் எல்லாமே வந்துடும். இத்தனாம் தேதியிலேருந்து இத்தனாம் தேதி வரைக்கும் அப்படிங்கும்போது 17, 18, 19, 20 டோட்டல் ரேட் எல்லாமே வந்துடும். இப்போ நான் வந்து கணேஸ்வரி அப்படிங்கிற ஒரு நேம் மட்டும் நான் கிளிக் பண்ணுறேன். ஏன்னா இந்த நேம் தான் இப்போ நான் உங்களுக்கு என்ட்ரி போட்டு காமிச்சது. ஸோ இதை கிளிக் பண்ண அப்படின்னா 17ஆம் தேதி 80 ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க, 18ஆம் தேதி 20ல் இது 60ல் 28 சோர்ஸாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் மொத்தம் 100 பீஸ் பண்ணியிருக்காங்க, இதில் மொத்தம் 60 பீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 100 பீஸ்க்கு 103 ரூபா 95 பைசா. அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட், இந்த வாரத்தோட டோட்டல் அமௌண்ட் 103 ரூபா 95 பைசா. ஆக மொத்தம் 135 ரூபா. அதாவது ரவுண்ட் ஆஃபும் ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும், நம்ம வழக்கம் போல இருக்கக்கூடிய ரவுண்ட் ஆஃப் கான்செப்டில். ஸோ இதை வந்து நான் 2 டைப்பில் பிரிண்ட் எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிரிண்ட் வந்து ஸ்க்ரீன்லேயே காமிக்கிறேன். ஸோ நான் ஒரு பிடிஎஃபாக ஜென்ரேட் பண்ணி சேவ் பண்ணுறேன். ஸோ பிடிஎஃப்ங்கும் போது என்னோட இதில் நான் ஃபாஸ்ட் ரீடர் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணி பிடிஎஃபாகவும் மாற்றிக்கிறேன். ஸோ டெஸ்க்டாப்பில் பேஜ் 1. ஸோ இது வந்து என்னோட ரெகுலர் பிரிண்ட், அதாவது நான் வந்து சிக்னேச்சர் வாங்கிக்கிறதுக்காக. ஸோ 2 டைப் ஆஃப் மெத்தடில் பிரிண்ட் வரும். ஒன்று வந்து வித் ஐட்டம், இன்னொன்று வித்தவுட் ஐட்டம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு இதை நான் வந்து பிரிண்ட் எடுத்துகிறேன், அதாவது மெயின் இதை வந்து நான் பிரிண்ட் எடுத்துகிறேன். ஸோ இந்த கம்பெனி, அதாவது நான் ஒரு கம்பெனிக்கு பண்ணி கொடுத்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி, அவங்க வந்து இந்த அதர்ஸ் எல்லாமே எனக்கு பிரிண்ட் அவுட்டில் வேண்டாம், நெட் அமௌண்ட் மட்டும் எனக்கு பிரிண்ட் அவுட்டில் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து வேஜஸ் மட்டும் பிரிண்ட் அவுட்டில் கையெழுத்து மட்டும் போடுற மாதிரி. சில கம்பெனியில் எனக்கு டீட்டெயிலாக கேட்பாங்க, எனக்கு வேஜஸ், நெட் அமௌண்ட், லெஸ்ஸு எல்லாமே டீட்டெயிலாக கேட்பாங்க. அதுக்கு இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து ஐட்டம் இல்லாத பிரிண்ட். இதே இது ஐட்டமோட இருக்கக்கூடிய பிரிண்ட்னா நோன் கொடுத்தாச்சுன்னா ஐட்டமோட இருக்கக்கூடிய பிரிண்ட் வரும். ஸோ இதை வந்து நான் 2ங்கிற நேமில் நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணி நான் எடுத்து பார்க்குறேன். பென்ட்ரைவ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மெத்தடில் பிரிண்ட் ஆகும். அதாவது வேஜஸ் ஐட்டமைஸ்டு ரிப்போர்ட். ஸோ ஃபஸ்ட் வந்து எம்ப்ளாயி நேம், இவங்க வந்து வாட்ச்மேன் 2 நாள் வேலை பார்த்துருக்காங்க. இதெல்லாம் நான் என்ட்ரி போட்டு பலஸ் என்ட்ரி போட்டு வச்சிருக்கேன். இவங்க வந்து கணேஸ்வரிங்கவும் இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி என்ட்ரி போட்டு காமிச்சேன். ஸோ 17ஆம் தேதி 80 பீஸ் பண்ணியிருக்காங்க, 18ஆம் தேதி 20 பீஸ் பண்ணியிருக்காங்க, 28 60 பீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் 100 பீஸ் 103 ரூபா 95 பைசா. மணிக்கு 100 பீஸுக்கு இவ்வளோ ரேட் நம்ம பே பண்ணுறோம். ஆக மொத்தம் 135 ரூபா. ஸோ இந்த இடத்துல ஒரு சிக்னேச்சர் வாங்கி நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து 2 டைப் ஆஃப் மெத்தடில் வேஜஸ் ரிப்போர்ட் வந்து பிரிண்ட் எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து இருக்கிறது வந்து போனஸ் ரிப்போர்ட். ஸோ போனஸ் ரிப்போர்ட் வந்து ஒரு மாதம் போனஸோ அல்லது 2 மாதம் போனஸோ அது அவங்கவுங்களோட கம்பெனியை பொறுத்து மாறுபடும். ஸோ மொத்தமாக நான் வந்து எல்லாத்துக்குமே 20% கொடுக்குற மாதிரி நான் சர்ச் பண்ணுறேன், யார் யாருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது. ஸோ அவங்க வந்து இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நெட் அமௌண்ட்டுக்கு வேலை பார்த்துருக்காங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு தானாக வந்துடும். ஸோ அதுலேருந்து 20% போட்டால் இந்த அமௌண்ட். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பிரியாங்கிற நேமுக்கு மட்டும் 20% கிடையாது, இவங்களுக்கு மட்டும் நான் 22% அப்படின்னா செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்டு அவங்கள மட்டும் 22% மாற்றினாலும் மாற்றிக்கலாம். இதுவும் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரிண்ட் அவுட் வரும். எல்லா ரிப்போர்ட்லேயுமே எக்ஸ்போர்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். எக்ஸ்போர்ட்டுங்கிறது என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா, எக்ஸலில் நம்மளோட ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த ரிப்போர்ட்டை சேவ் பண்ணி பிடிஎஃபாக மாற்றி நான் உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து போனஸ் ரிப்போர்ட் இந்த ஸ்டைலில் பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து எக்ஸ்போர்ட். ஸோ எக்ஸ்போர்ட்டுங்கிறது எக்ஸலுக்கு எந்த ரிப்போர்ட்டாக இருந்தாலும் எக்ஸலுக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்துடும். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து அட்வான்ஸ். ஸோ அட்வான்ஸுங்கிறது என்கிட்ட என்னென்ன எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நான் வந்து அட்வான்ஸ் வந்து என்னோட ரெஃபரன்ஸ்க்கு தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து எம்ப்ளாயிஸ்க்கு எதுவுமே இது பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் நான் லெஜர் இதெல்லாமே அதில் ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஸோ அட்வான்ஸ், ஸோ எந்த நேமோ அந்த நேம், எந்த எம்ப்ளாயி நேமோ அந்த எம்ப்ளாயி நேம். ரிசீவ்டுங்கிறது அவங்கள்ட்ட வந்து பிடிக்கும்போது நோட் பண்ணிக்க வேண்டியது. பெய்டுங்கிறது நாம் அவங்களுக்கு தரும்போது நோட் பண்ணிக்க வேண்டியது. இப்போ நான் அணுங்கிறவங்களுக்கு நான் 50,000 ரூபா நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அட்வான்ஸ் டீடைல்ஸ் சேவ் ஆயிடுச்சு. தேவைப்பட்டால் கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்க வேண்டியது. ஸோ இப்போ இது எல்லாமே அவுட்ஸ்டாண்டிங்கிற இந்த ஸ்க்ரீனில் சர்ச் பண்ணியாச்சுன்னா யார் யாருக்கு எவ்வளோ லிஸ்ட் பெண்டிங் இருக்குது, எவ்வளோ அட்வான்ஸ் பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ இந்த அணுங்கிறவங்க இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, 23ஆம் தேதி எனக்கு வந்து ஒரு அமௌண்ட்டை பிடிச்சிக்கோங்க, அதை ஒரு 500 ரூபா பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிடிக்கிற அன்றைக்கி அவங்களுக்கு வந்து ரிசீவில் வந்து 500 கொடுத்துட்டு சேவ் கொடுத்தாச்சுன்னா சேவ் ஆயிரும். ஸோ இப்போ நான் அவங்களோட அவுட்ஸ்டாண்டிங் லிஸ்ட்டை வந்து நான் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஸோ 50,000 ரூபா வாங்கியிருந்தாங்க, 500 ரூபா திருப்பி கொடுத்துருக்காங்க, 49,500 இன்னும் அவங்க தரணும். ஸோ இது வந்து அவுட்ஸ்டாண்டிங் லிஸ்ட். இதே இது அவங்களோட இண்டிவிஜுவல் லிஸ்ட்டு, அதை நான் வந்து
அணுங்கிறவங்களுக்கு மொத்த இண்டிவிஜுவலாக அவங்களோட மட்டும் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு வந்து லெஜர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெஜரில் வந்து இந்த சைடு வந்து இந்த தேதியிலேருந்து தேதி வரைக்கும் என்னென்னக்கெல்லாம் வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த சைடு டிஸ்பிளே ஆகும். ஸோ அணுங்கிறவங்களுக்கு நான் இந்த சைடு என்ட்ரி போட்டிருக்கேன், அதாவது அட்வான்ஸ் என்ட்ரி போட்டது வந்து இங்கே டிஸ்பிளே ஆயிரும். ஓகே, ஸோ நான் அணுங்கிற நேமுக்கு பதிலாக இப்போ கணேஷனிங்கிற நேமை நான் எடுக்கிறேன். ஸோ கணேஷனிங்கிறவங்க 17/4/2020 23/4/2020 வரைக்கும். ஸோ கணேஷனிங்கிறவங்க சர்ச் பண்ணியாச்சுன்னா வந்துருச்சா. ஸோ அவங்க என்னென்ன ப்ராடக்ட்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ரூபாய்க்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க, என்னென்னைக்கு அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க, என்னென்னைக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கோம், பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது. ஸோ இதை தான் அவங்களுக்கு நம்ம பிரிண்ட்டும் போட்டு கொடுத்துடலாம். ஸோ இப்போ நான் வந்து ஃபார்ட் சைட். ஸோ இந்த ரிப்போர்ட்டை வாரம் அவங்களுக்கு பிரிண்ட் எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கையில் சிட்டை எழுதி கையில் கொடுக்கணும், அதில் ஒரு குட்டி நோட்டு மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது. ஸோ இந்த மெத்தடில் பிரிண்ட் ஆகும். ஸோ சிக்னேச்சர் மட்டும் அவங்கள்ட்ட ஒரு சிக்னேச்சர், நம்மள்ட்ட ஒரு சிக்னேச்சர் வாங்கி நம்மள்ட்ட ஒரு சேஃப்டிக்கு பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அவங்களோட ஒர்க்கிங் டீடைல்ஸ், இது வந்து அவங்களோட அட்வான்ஸ் டீடைல்ஸ். ஸோ எல்லாமே ஒரே பிரிண்ட் அவுட் A4 2 கிழிச்சு உள்ளே வச்சாலே பிரிண்ட் ஆகிற மாதிரி செட் ஆகிருக்கும். ஸோ இது போக இதில் சில முக்கியமான ஆப்ஷன்ஸும் இருக்குது. டேட்டா பேக்கப், அதுக்கப்புறம் ரீசெட், கான்ஃபிகரேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ முக்கியமான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதுதான். இந்த ப்ராஜெக்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி கஸ்டமைஸ்ட் ப்ராஜெக்ட், தேவைக்கு தகுந்த மாதிரி மாடிஃபிகேஷனும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் தேவைப்படுறவங்க 7538262676 அப்படிங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கான்டாக்ட் நம்பர் மட்டும் நான் மறுபடியும் சொல்லிடுறேன், 7538262676 and another number 7339070783. ஸோ ஆஃபீஸ் நேம் வந்து ஜெல்லி சாஃப்ட்வேர்ஸ், சிவகாசியில் மாரியம்மன் பக்கத்தில் ஆஃபீஸ் இருக்குது. தேங்க்ஸ்.